வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு வானிலை சேனலில் உங்களை மனமார்ந்த வரவேற்பு செய்கிறோம். சென்னை உட்பட முழு தமிழ்நாடு முழுவதும் வானிலை வேகமாக மாற்றமடைந்து வருகிறது. உங்கள் ஊர், உங்கள் நகரில் இன்று வானிலை எப்படி இருக்கும்? சரியான மற்றும் துல்லியமான வானிலை அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் அல்லது ஊரிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மேலும் வரும் சில நாட்களுக்கு தமிழ்நாட்டில் வானிலை முற்றிலும் நிலையாக இருக்காது என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவுபடுத்தியுள்ளது. வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு வகையான வானிலை செயல்பாடுகள் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மழையின் வாய்ப்பு ஒப்பீட்டளவில் அதிகமாக இருக்கும். அதே சமயம் சமவெளி மற்றும் கடலோர பகுதிகளில் லேசான மழையுடன் வெப்பம் மற்றும் ஈரப்பதத்தின் தாக்கம் தொடரலாம். குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், சேலம் மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய நல்ல மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மலைப்பகுதிகளில் சில இடங்களில் கனமழை காரணமாக நீர் தேக்குதல், சிறிய நிலச்சரிவுகளும் போக்குவரத்து பாதிக்கப்படக்கூடும் என்ற அச்சமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வானிலை ஒப்பீட்டளவில் வித்தியாசமாக இருக்கும். தலைநகரில் நாள் முழுவதும் மேகங்களின் நகர்வு நீடிக்கலாம் மற்றும் பல பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இருப்பினும் மழை பெய்த போதிலும் ஈரப்பதம் குறைய வாய்ப்பில்லை. அதிக ஈரப்பதம் காரணமாக மக்கள் முன்பை போலவே வெப்பத்தை உணர்வார்கள். அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை சுமார் 28 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஜூலை 21 மற்றும் 22 வரை மிதமான மழை தொடரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜூலை 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை, வட கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மாநிலத்தின் மற்ற மாவட்டங்களிலும் ஆங்காங்கே லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வெப்பநிலை இயல்பை ஒட்டியிருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உள்தமிழகத்தின் சில பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கலாம். இத்தகைய சூழ்நிலையில் பகல் நேரத்தில் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் மக்களை தொந்தரவு செய்யலாம். வெயிலை தவிர்க்கவும், போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும், மதிய வேளையில் தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது. மீனவர்களுக்கும் எச்சரிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. கடலின் சில பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் உயர்ந்த அலைகள் உருவாக வாய்ப்புள்ளதை கொண்டிருக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்வதற்கு முன் வானிலை ஆய்வு மையத்தின் சமீபத்திய எச்சரிக்கைகளை மற்றும் உள்ளூர் நிர்வாகத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது அவசியமாகும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் அடுத்த சில நாட்களுக்கு பருவமழை செயல்பாடுகள் தொடரும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பெய்யும் நல்ல மழை நிம்மதியை தரும். அதே சமயம் சென்னை உள்ளிட்ட பல சமவெளி பகுதிகளில் லேசான மழை, மேகமூட்டம், வெப்பம் மற்றும் ஈரப்பதத்தின் கலவையான தாக்கம் காணப்படும். வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து மாறிவரும் சூழ்நிலைகளை கண்காணித்து வருகிறது. மேலும் ஏதேனும் புதிய வானிலை அமைப்பு உருவானால் மாநிலத்தில் மழையின் தீவிரம் மற்றும் பரவலில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மக்கள் வானிலை ஆய்வு மையத்தின் சமீபத்திய முன்னறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதேபோல் வரும் நாட்களில் தமிழக வானிலையில் முழுமையான மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் அவ்வப்போது மழை தொடரும் என்றும், மாநிலத்தின் பெரும்பாலான சமவெளி மற்றும் கடலோர பகுதிகளில் கடுமையான வெயில், ஈரப்பதம் மற்றும் வெப்பம் மக்களின் சிரமத்தை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மதிய வேளையில் வெளியே செல்பவர்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் ஏற்கனவே உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் வெப்பக்காற்று மற்றும் ஈரப்பதத்தை தவிர்க்க போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும், மெல்லிய ஆடைகளை அணியவும், தேவையின்றி வெயிலில் செல்வதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சென்னை, மதுரை, வேலூர்,
திருச்சி, கரூர், ஈரோடு, நாகப்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் பகல் நேரத்தில் கடுமையான வெயிலுடன் வெப்பநிலை இயல்புக்கு அருகிலோ அல்லது அதற்கு மேலோ நீடிக்க வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில பகுதிகளில் மேகங்களின் நகர்வு அதிகரிப்பதன் மூலம் லேசான மழை அல்லது இடி மின்னல் செயல்பாடுகள் காணப்படலாம். இருப்பினும் இத்தகைய மாவட்டங்களில் பரவலான மற்றும் தொடர்ச்சியான கனமழைக்கான வாய்ப்பு தற்போது குறைவாக கருதப்படுகிறது. மறுபுறம் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர் மற்றும் கன்னியாகுமரி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் வானிலை ஒப்பீட்டளவில் சுறுசுறுப்பாக இருக்கும். இங்கு ஈரப்பதம் நிறைந்த காற்றினால் மேகங்கள் வேகமாக உருவாகக்கூடும் மற்றும் பல இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையுடன் ஆங்காங்கே பலத்த மழையும் பதிவாகலாம். மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நிலச்சரிவு, வழுக்கல் தன்மை மற்றும் நீர் தேங்கியுள்ள பகுதிகளில் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர், வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலிலிருந்து தொடர்ந்து ஈரப்பதம் கிடைப்பதால் மாநிலத்தில் உள்ளூர் அளவில் மேகங்கள் உருவாகும் செயல்பாடு நீடிக்கும். இதன் காரணமாகவே பல மாவட்டங்களில் நாள் முழுவதும் வெயில் நிலவிய பிறகு திடீரென மாலை நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இத்தகைய வானிலையில் மின்னல் தாக்கும் அபாயமும் உள்ளது. எனவே திறந்த வெளிகள், மரங்களுக்கு அடியில் மற்றும் நீர்நிலைகளுக்கு அருகில் நிற்குவதை தவிர்க்க வேண்டும். மீனவர்களுக்கும் எச்சரிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. கடலின் சில பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் உயர்ந்த அலைகள் உருவாக வாய்ப்புள்ளதை கொண்டிருக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்வதற்கு முன் வானிலை ஆய்வு மையத்தின் சமீபத்திய எச்சரிக்கைகளை மற்றும் உள்ளூர் நிர்வாகத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது அவசியமாகும். ஒட்டுமொத்தமாக அடுத்த சில நாட்களுக்கு தமிழ்நாட்டில் 2 வகையான வானிலை காண கிடைக்கும். ஒரு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை மற்றும் குளிர்ந்த காற்றுகளின் தாக்கம் இருக்கும். அதே சமயம் மறுபக்கம் மாநிலத்தின் பெரும்பகுதியில் வெப்பம் மற்றும் புழுக்கம் மக்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். சென்னை உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் மேகங்களின் நகர்வு நீடிக்கும் மற்றும் ஆங்காங்கே லேசான மழை நிம்மதியளிக்கலாம். ஆனால் வெப்பநிலை இயல்பிற்கு அருகிலோ அல்லது அதற்கு மேலோ நீடிக்க வாய்ப்புள்ளது. வானிலை அமைப்பில் ஏதேனும் புதிய மாற்றம் ஏற்பட்டால், குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் தீவிரமடைந்தால் அல்லது ஏதேனும் ஒரு மாவட்டத்திற்கு கனமழை, பலத்த காற்று அல்லது வெப்ப அலை குறித்து புதிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டால், அதன் புதிய மற்றும் மிகவும் துல்லியமான தகவலும் உங்களுக்கு முதலில் எங்களது அடுத்த வானிலை அறிவிப்பில் கிடைக்கும். எனவே வானிலை தொடர்பான எவ்வொரு முக்கியமான எச்சரிக்கை மற்றும் எவ்வொரு புதிய அறிவிப்பிற்காக எங்களுடன் இணைந்திருங்கள்.